ஆண்ட்ராய்டு யூசர்ஸ் உங்க ஆண்ட்ராய்டு போன்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஃபீச்சரை நான் உங்களுக்கு தெரியப்படுத்த போறேன். சமீபத்துல கூகுள் சப்தம் இல்லாம அவங்களுடைய ஒரு ப்ராடக்ட்ல ஒரு ஷார்ட்கட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இந்த ஷார்ட்கட்ல போயிட்டு நான் ஒரு வாட்டி செக் பண்ணி பார்த்தேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் இருக்கு. நமக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு சில விஷயங்கள் இருக்கு. அதை கூட நம்ம பயன்படுத்தலாம். ஸோ அதை பத்தி தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோல டீட்டெயிலா தெரியப்படுத்த போறேன். அது என்னங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்முடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. வீடியோவை எந்த பகுதியும் நீங்க ஸ்கிப் பண்ணாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா உங்களால மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண முடியாது. இப்ப அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம் வாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? கூகுளோட சர்ச் இன்ஜினை நீங்க அதிகமா பயன்படுத்தக்கூடிய நபரா இருந்தீங்கன்னா அதுல ஒரு சில ஷார்ட்கட்ஸ் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ஆட் பண்ண முடியும். அதை சமீபத்துல கூகுள் அறிமுகப்படுத்திருக்காங்க. அதை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்டுறேன். தெரிஞ்சுக்கோங்க, பயன்படுத்துங்க. நான் இன்ட்ரோல சொன்ன மாதிரி கூகுளோட சர்ச் இன்ஜின்ல ஷார்ட்கட்ஸை பயன்படுத்தலான்ட்டு. அதுக்கு முன்னால ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு விஷயத்தை நான் காட்டிட்டு அதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். போக வேண்டிய இடம் கூகுளோட குரோம். அதுக்கப்புறம் டாப் ரைட்ல 3 டாட் குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணுவோம். இங்க பாத்தீங்கன்னா டூல் பார் ஷார்ட்கட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நம்ம தட்டுவோம். இதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3, 6, 7 இந்த 7 ஷார்ட்கட்ஸையும் நீங்க கூகுளோட குரோமோட பிரவுசர்ல பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் ஷேர் திஸ் பேஜ் அப்படிங்கிற ஆப்ஷனை சூஸ் பண்றேன். சூஸ் பண்ண உடனே நீங்க வெளியே வந்துருங்க. மறுபடியும் வெளியே வந்துருங்க. வெளியே வந்த உடனே ஒரு வெப் பேஜை நம்ம ஓபன் பண்ணுவோம். வெப் பேஜை ஓபன் பண்ணியாச்சா, அந்த வெப் பேஜோட யூஆர்எல் இருக்கு பாருங்க டாப்ல, அதுக்கு பக்கத்துல பாருங்க ஷேர் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கா. இப்போ நான் ஈஸியா இந்த வெப் பேஜை எந்த ஒரு சோஷியல் அப்ளிகேஷன்லையும் ஷேர் பண்ண முடியும். இதுதான் ஷார்ட்கட். இதைத்தான் வந்து கூகுளோட குரோம்ல டூல் பார் ஷார்ட்கட் அப்படிமோ. ஸோ இந்த இடத்துல ஷேர் ஐகான் பக்கத்துல வேற எதை வேணாலும் நீங்க அப்ளை பண்ணலாம். அது என்னலாம்? டாப் ரைட்ல 3 டாட், செட்டிங்ஸ், மீண்டும் டூல் பார் ஷார்ட்கட், ஷேர் ஐகானுக்கு பதிலா நியூ டேப் ஆட் பண்ணலாம், வாய்ஸ் சர்ச் ஆட் பண்ணலாம், டிரான்ஸ்லேட் ஆட் பண்ணலாம், ஆட் டு புக்மார்க், லிசன் டு திஸ் பேஜ். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ஷார்ட்கட்ஸை நீங்க கூகுளோட குரோம்ல அப்ளை பண்ணலாம். அதுவும் குறிப்பிட்ட வெப் பேஜ்ல அது டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த டிஸ்பிளே ஆகக்கூட வெப் பேஜ்ல இது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். எல்லாத்தையும் பார்க்க முடியாது. நீங்க எதை சூஸ் பண்ணீங்களோ அதை நீங்க பயன்படுத்தலாம். ஸோ இதே போல நம்ம என்ன பண்ணுவோம் பார்த்தீங்களா கூகுள். ஸோ கூகுளோட சர்ச்ல இந்த ஷார்ட்கட்ஸ் இப்ப நீங்க பாக்குறீங்களா, இந்த ஷார்ட்கட்ஸ் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணணும்னா வேற ஒன்றும் பண்ண வேண்டாம். பிரஸ் அண்ட் ஹோல்ட் பண்ணுங்க. பண்ணிட்டு செட்டிங்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கு பாத்தீங்களா, அதுக்குள்ள நம்ம போயிடலாம். போனதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். கீழே பாருங்க ஷார்ட்கட்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கா, நியூன்னு போட்டிருக்கா. சமீபத்தில் அறிமுகப்படுத்திருக்காங்க. டிரான்ஸ்லேட், சாங் சர்ச் அண்ட் அதர்ஸ் நிறைய இருக்கு. இதை நம்ம தட்டினோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு காட்டும். இதுல பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 8 ஷார்ட்கட்ஸ் இருக்கு. இதுல ஏதாவது நீங்க சூஸ் பண்ணீங்கன்னா இங்க மேல பாத்தீங்கன்னா பிரிவியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, அதுல வாய்ஸ் சர்ச்சுக்கு பக்கத்துல டிஸ்பிளே ஆகும். இப்படி உங்களுக்கு தேவையான அதிகமா பயன்படுத்தக்கூடிய ஷார்ட்கட்ஸை கூகுளோட சர்ச்ல நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். அதுவும் உங்க ஆண்ட்ராய்ட் போனோட ஹோம் ஸ்கிரீன்ல இந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கலாம். செமல. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்க ரொம்ப பொறுமையா நீங்க வாட்ச் பண்ணிருப்பீங்க. ஸோ இந்த வீடியோல கூகுளோட சர்ச் இன்ஜின்ல ஷார்ட்கட்ஸை எப்படி பயன்படுத்துங்கிறத நீங்க மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா நல்லா இருக்காது. ஸோ யாருக்கெல்லாம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குமோ அவங்களுக்கு இந்த மெசேஜை அப்படியே ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா வழக்கம் போல கீழே நிறைய பட்டன் யூடியூப் விதைச்சு விட்டுருக்கா, அதுல ஒன்ன தட்டி விட்டுக்கங்க. அதுக்கு கீழே கமெண்ட் செக்ஷன் இருக்கு. நல்ல ரீதியில பதிவு பண்ணிக்கங்க. பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக்.